ஹோம் லோன் வந்து இப்போது நல்ல ஒரு ரேட் கட்டுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 9% இருக்கிறது இன்னைக்கு வந்து 7.25 7.4 7.5 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஹோம் லோனில் வந்து அவங்களுடைய ரேட் குறையுது. ரேட் குறையிறதுனால ஒன்று அவங்களுடைய அதிகமான கேபிட்டல் வந்து போயிட்டு இருக்கும். அதே இஎம்ஐ வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதிகமான கேபிட்டல் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே கடன் அடைக்க முடியும். அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமாகவே கடன் அடைக்க முடியும். அப்படி இல்லையா அவங்க வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து இந்த இந்த சீக்கிரமாக வரக்கூடிய இந்த 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 இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஹையர் லோன் ஆர் ஹையர் அமௌண்ட்டை பாரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தையும் அவங்க பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இஎம்ஐ குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதையும் பண்ண முடியும். இஎம்ஐ வேணும் அப்படின்னா இஎம்ஐ வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 5% குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் குறைச்சிக்க முடியும். இந்த ஆப்ஷனும் வந்து பேங்க் கொடுப்பாங்க. ஸோ டேர்ம் அதே இருக்கும், ஆனால் இஎம்ஐ குறைக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பெனிஃபிட் தான். இல்லை கார் லோனை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா கார் லோனுக்கும் அது பெனிஃபிட் தான். கார் லோன் ஜென்ரலி ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் லோனு. ஸோ ஆனாலும் இன்னைக்கு போய் நீங்கள் பாரோ பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைவாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்.